வணக்கம். நம்ம இகரம் தமிழ் வகுப்புல நம்ம பாடங்கள்லாம் படிச்சு முடிச்சிட்டோம். இப்ப ரிவிஷன். சரிங்களா? மீள்பார்வை. அதுதான் நம்ம பார்க்க போறோம். மீள்பார்வை என்னன்னா, நீங்க இதுவரைக்கும் படிச்ச லெசன்ல இருந்து சில சில கேள்விகள், சரிங்களா? சில fill in the blanks, match the following இந்த மாதிரிலாம் எடுத்து ஆன்ட்டி உங்களுக்கு தருவேன். நீங்க என்ன பண்ணணும்னா அதை பார்க்காம எழுதி அனுப்பணும். சரிங்களா? இப்ப இங்க ஒரு உரை பகுதி இருக்கு. நீங்க ஒரு தடவை இது ஒரு சின்ன கதை தான். இது ஒரு தடவை வாசிக்கணும். வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதுக்கான கேள்விகள் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், இந்த கேள்வி எழுதி அதுக்கான பதில இந்த உரை பகுதியில இருந்து எடுத்து எழுதணும். இது ஆல்ரெடி நம்ம பண்ண எக்ஸசைஸ் தான். சரிங்களா? அடுத்தது இந்த மேட்ச் த ஃபாலோயிங். இது ஆல்ரெடி இந்த பொருள் ஒரு ஒரு வார்த்தை இருக்கும். அதுக்கான இன்னொரு தமிழ் வார்த்தை, அதாவது அதோட பொருள் இன்னும் தமிழ்ல என்ன அப்படின்றது புரியுற மாதிரி நம்ம படிச்சோம் இல்லையா? அதுதான் இங்க மேட்ச் த ஃபாலோயிங்கா கொடுத்துருக்காங்க. இங்க இடது பக்கம் இங்க வார்த்தைகள் இருக்கு இல்லையா? இதுக்கு சரியான, அதாவது பொருந்தக்கூடிய தமிழ் வார்த்தை என்ன அப்படின்றத இதுல இருந்து நீங்க எடுத்து எழுதணும். சரிங்களா? அப்ப கசிவுனா அதுக்கு பொருத்தமான, இன்னும் அதுக்கு அதோட மீனிங்க சொல்லக்கூடிய, பொருளை உணர்த்தக்கூடிய இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்றத இந்த ரைட் சைட்ல இருந்து நீங்க பார்த்து அதுக்கு நேரா அதை எடுத்து எழுதணும். சரிங்களா? 1 2 3 எல்லாம் போடக்கூடாது, எடுத்துதான் எழுதணும். அடுத்தது இது ஆப்போசிட்ஸ், எதிர்ச்சொல். இப்ப இங்க இடது பக்கம் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு அதாவது ஆப்போசிட்டான வார்த்தை என்ன, எதிர்ச்சொல் என்ன அப்படின்றத நீங்க எடுத்து எழுதணும். வலது பக்கத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல எது இதுக்கு எதிரான மீனிங்கை தருதுன்றத எடுத்து எழுதி அனுப்பணும். அடுத்தது பெயர் சொற்கள். பெயர் சொற்களோட வகைகள் நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க இல்லையா? படிச்சு முடிச்சிட்டோம், அது பிராக்டிஸும் பண்ணிட்டோம். இப்ப இங்க என்ன பண்ணணும்னா, ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்கன்னா அது என்ன பெயர் சொல்லோட வகை அப்படின்றத எழுதணும். சரிங்களா? பொருட்பெயரா, இடப்பெயரா, காலப்பெயரா, இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? இதுல எது எந்த பெயருக்கு உதாரணமா இது வரும் அப்படின்றத அந்த வகைய நீங்க இங்க எழுதி அனுப்பணும். இது அடுத்தது மரபு பெயர். மரபு பெயரும் நம்ம படிச்சிருக்கோம். இப்ப மயில் இருக்கு அப்படின்னா, அப்ப அதோட சத்தம், அதோட சவுண்ட் இருக்கு இல்லையா, அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஆப்ஷனா. நீங்க கரெக்டா ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. ஆன்சர் மட்டும் எழுதக்கூடாது, கேள்வியோட தான் எழுதணும். அடுத்தது பொருந்தாத பெயர் சொல்லை வட்டமிடுக. இங்க இந்த ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா நம்பர் 1ல இங்க வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது. சில வார்த்தைகள் இதுல ஒண்ணு பொருந்தாத வார்த்தை இருக்கு. அது என்ன பொருந்தாத வார்த்தை அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும், வட்டமிட்டு அனுப்பணும். சரிங்களா? இது எல்லாமே பெயர் சொற்கள் தான். இதுல எது பொருந்தாத பெயர் சொல், ஒன்னோட ஒண்ணு தொடர்புல வராத பெயர் சொல் எது அப்படின்றத நீங்க இதை எழுதி வட்டமிட்டு அனுப்பணும். அடுத்தது இணைமொழி. இங்க இணைமொழி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? 2 வார்த்தைகள் சேர்ந்து வரும். சீரும் சிறப்பும், ஏழை எளியவர், இப்படி இந்த வார்த்தைகளை கொண்டு நீங்க என்ன பண்ணணும், சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும், தொடர் உருவாக்கணும். ஆல்ரெடி இது பண்ணியாச்சு நம்ம. இந்த தொடரை நீங்க என்ன பண்ணணும், உருவாக்கணும். சீரும் சிறப்பும் இந்த வார்த்தை, இந்த இணைமொழியை வச்சு ஒரு வாக்கியத்தை நீங்க உருவாக்கணும். இது எல்லாமே நீங்களாதான் செய்யணும். ஹெல்ப் எல்லாம் எடுக்கக்கூடாது. சரிங்களா? என்ன தெரியுதோ எழுதி அனுப்புங்க. இதே மாதிரி ஹெட்டிங் எழுதிதான் அதுக்கு கீழே நீங்க அதுக்கான ஆன்சர் எழுதணும். இப்ப ஹெட்டிங் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை எழுதிட்டு தான் அந்த பயிற்சியை நீங்க பண்ணி அனுப்பணும். அப்பதான் தெரியும் ஆன்ட்டிக்கு என்ன பயிற்சி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது தொடருக்கு பொருத்தமான பெயரெச்சம். பெயரெச்சம், வினையெச்சம் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த பெயரெச்சம் கொடுத்துருக்காங்க. இந்த fill in the blanksல எந்த பெயரெச்சம் பொருத்தமா வரும் அப்படின்றத எழுதி கலர் பெண்ணால அந்த fill in the blanks அண்டர்லைன் பண்ணி அனுப்புங்க. சரிங்களா? இதுதான் இன்னைக்கு இந்த மீள்பார்வையோட, இது மீள்பார்வை 1. சரிங்களா?
அழகா எழுதி அனுப்புங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. எல்லாமே பார்க்காம தான் நீங்க எழுதி அனுப்பணும். எதையுமே புக்ல ரெஃபர் பண்ணவே கூடாது தெரியலனா. தெரியலனா தெரியலன்ட்டு பிளாங்க் பண்ணி அனுப்பிச்சுட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ.